ஹாய் ஹலோ, நாம் இந்த சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான பாம்பே கராச்சி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நாம் இப்போது பாம்பே கராச்சி அல்வா செய்கிறதுக்காக 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதே பவுலில் எந்த கப்பால் நான் மாவு எடுத்தேனோ அதே கப்பால் அரை கப்பால் தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே கரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பேன் எடுத்து அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அரை கப்பு தண்ணி ஊற்றி மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நான் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த தண்ணியிலே இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஃபுட் கலர் எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா சூடேறுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கலாம். நம்ம இதுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நமக்கு அல்வா பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகும். பாருங்கள், நமக்கு எல்லாமே கட்டியாக ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே திரண்டு சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக கெட்டி ஆகிடுச்சு. நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நமக்கு ஒரு 1/4 கப்பு தான் தேவைப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு சூப்பராக கிளாஸ் மாதிரி இருக்குது. பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை முந்திரி சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் எனக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அப்போ தான் நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம அல்வா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் டால்டா தடவி வச்சுருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அல்வா கன்சிஸ்டன்சி பதத்துக்கு
தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை அப்படியே தட்டி விட்டுக்கோங்க சூடல்லையே. பாருங்கள், நம்ம தட்டு ஃபுல்லாக பரப்பியாச்சு. இது அப்படியே 20 மினிட்ஸ் இருக்கட்டும். நமக்கு சூப்பராக அல்வா கட் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக. இது அப்படியே இருக்கட்டும் 20 மினிட்ஸ். இதை நம்ம தொடவே கூடாது, அப்படியே சூடு ஆறட்டும். நம்ம வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ளப்பியாக நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் ஈஸியாக டக்குன்னு சூப்பராக செய்யலாம் இந்த அல்வா. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.